ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். சாய்ராம், நிறைய பேர் இப்போல்லாம் சொல்கிறது, கலிகாலம்டா சாமி, களி முத்திருச்சு, என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு எதிர்மறையாக தான் ஏதாவது வருது. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறோம், ஆனால் நமக்கு பாரு கடவுள் எவ்வளோ சோதனையை கொடுக்குறான். அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்குறான், அவங்களுக்கெல்லாம் பாரு கடவுள் எல்லாமே கொடுத்து சந்தோஷமாக வச்சுருக்கார். நம்ம கண்ணு தெரியல இத்தனை அநியாயம் நடக்குது. இதுதான் கலிகாலம் போல இருக்கு. சம்சார வாழ்க்கைக்குள்ளே மூழ்கினவங்களா இருக்கிறதுனால இந்த புலம்பல்கள்லேருந்து வெளியில் வர்றதுன்றது ரொம்ப கடினமான ஒன்று தான். இந்த புலம்பல்களோடு நம்ம வாழ்ந்தே பழகிட்டோம். இப்போல்லாம் நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்கள் கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எத்தனையோ விஷயங்கள். சாதாரண இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இப்போ கர்மான்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கர்மான்ற வார்த்தை நிறைய பேரோட மனசுக்கு போய் சேர்ற அளவுக்கு வந்துருச்சு. இந்த சம்சாரம்ன்ற சுழலுக்குள்ளே நம்ம இருக்கோம். கடவுளுடைய அனுகிரகம், குருவின் மேல் உள்ள பக்தி, இது மட்டும்தான் நம்மளை இந்த சுழல்லேருந்து விடுவிக்கும். இதுதான் ஒரே பதில். இந்த உலகத்தில் உள்ள கடைசி யுகத்தில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த உலகத்தை படைக்கும் போது பிரம்மா விஷ்ணு பகவானுடைய அருளோட இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஆணைக்கு உட்பட்டு இந்த உலகத்தை படைக்கிறார். அப்படி படைக்கும் போது இந்த உலகத்தை யுகங்களாக பிரிக்கிறார், 4 யுகங்களாக. இந்த 4 யுகங்களில் முதல்ல இருக்கிறது கிருத யுகம், அப்புறம் திரேதா யுகம், அப்புறம் துவாபர யுகம், அதுக்கப்புறம் உள்ளது தான் கலியுகம். இந்த ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒரு தலைவரை நியமிக்க, ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒவ்வொரு வகையான தோற்றத்தோடு கூடிய தலைவர்களையும் பிரம்மா நியமிக்கிறார். கடைசியா கலியுகத்துக்குன்னு உள்ள தலைவர் பிரம்மாவை நோக்கி வருகிறார். அவர் வரும்பொழுது எப்படி வருகிறார் என்றால், பார்ப்பதற்கே அரக்கனை போன்ற உருவத்தை கொண்டவனாகவும் மிக கொடூரமான உருவத்தோடும் தேகத்தோடும் ஒரு கையால் தன் நாவையும் மறு கையால் தன் பிறப்புறுப்பையும் பிடித்து கொண்டு தடுமாறிக்கொண்டு அல்லல் பட்டு கொண்டே பிரம்மாவிடம் நிற்கிறார். இப்போ பிரம்மா கேட்குறார், நீ ஏன் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இந்த கோலத்தில் இப்படி தடுமாறி நிற்கிற அப்படின்னு கேட்குறார். ஏன்னா என்னுடைய குணமே அப்படித்தான் அப்படின்ற இந்த கலியானவன் சொல்கிறான். என்னோட குணமானது கொடுமையான குணம். எனக்கும் நல்லவர்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. என்னால் அவங்களோட தொடர்பிலே இருக்கவே முடியாது. நான் யாரோடலாம் தொடர்பில் இருப்பேன் அப்படின்னு கேட்டால், பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், கொடுமை இழைப்பவர்கள், பொய், பித்தலாட்டம், பொறாமை, வஞ்சக எண்ணம், கொள்ளை, இந்த மாதிரி துர்க்குணங்களை கொண்டவர்களோடு, சிற்றின்ப அவாக்களில் ஊறியவர்களோடு தான் என்னால் தொடர்பில் இருக்க முடியும். எனக்கும் இந்த நல்லவர்களுக்கும் இடைவெளி ரொம்ப ரொம்ப அதிகம். அவர்களோடு என்னால் ஒத்து போகவே முடியாது. அப்போ பிரம்மா சொல்கிறாரு, நீ இப்படியெல்லாம் கொடுமையெல்லாம் பண்ணுறவங்களுக்கு துணையாக இருந்தன்னா நல்லவர்களை நீ என்ன பண்ணுவ? என்னால் நல்லவர்களை அடையாளம் காணவே முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கொடுமைக்காரன்ற இந்த கலியானவன் சொல்கிறான். நான் நல்லவர்கள் பாதையில் செல்லாமல் இருப்பதற்கு எனக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு பிரம்மனிடம் அவர் கேட்குறார். எனக்கு நல்லவர்கள் பாதையில் செல்லக்கூடாதுன்னு தான் தோணுது, ஆனால் நல்லவர்கள் யாருன்றதே எனக்கு தெரியாது. அப்போ சொல்கிறாரு, உனக்காக உன் கூட அனுப்புகிறவங்களை வச்சு நீ அவங்கள அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவர்கள் உதவியோடு நீ மக்களை நாடும் பொழுது, நீ மக்களுடன் ஒன்றிணையும் பொழுது, அந்த உலகத்துக்குள்ளே நீ எடுத்து வைக்கும் பொழுதே உன்னுடைய குணங்களால் ஈர்க்கப்பட்டு பெரும்பாலான மக்கள் உன் வழித்தடத்தை தான் பின்பற்றுவார்கள். இதில் எந்த ஐயமுமே கிடையாது. இதில் இந்த வழித்தடத்தையும் தாண்டி நல்ல பாதையில் செல்பவர்களை உன்னால் தீண்டக்கூட முடியாது, நீ தீண்டவும் கூடாது, இதுதான் என் ஆணை அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். தீண்டக்கூட கூடாது அப்படின்னா யாரெல்லாம் தீண்ட முடியாது? இந்த கலியானது யாரை தொட முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யார் ஒருவர் கடவுள் மீது அதிக ஈடுபாடும் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறாரோ அவர் இறைவனின் அருளாசி பெற்றான பிறகு அவருக்கென்று அதே இறைவன், அந்த இஷ்ட தெய்வமானது அவர்களுக்கு ஒரு குருவை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். அந்த குருவோட அருள் எப்படி கிடைக்கும்னா, நம்ம கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாதான் குருவருள் கிடைக்கும். அதே மாதிரி குருவோட அருள் இருந்தாதான் கடவுளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும்.
நம்மளுடைய பக்தி குருவிடம் நம்மை கொண்டு சேர்க்கும். நம்மளுடைய பக்தி குருவினிடத்தில் சேர்த்து விட்டாலே போதும், நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. பிரம்மா சொல்றார், யார் ஒருவர் இறைவனது நாமத்தை இடையறாது ஜெபிக்கிறாரோ, யார் ஒருவர் நேர்மையை வாழ்க்கையாக கொண்டு வாழ்கிறாரோ, பொய் சொல்லாதவர்கள் யாரோ, நற்குணங்கள் அடையவர்கள் யாரோ, அவர்களை உன்னால் நெருங்கக்கூட முடியாது. கலியானவனே, அவர்களை உன்னால் நெருங்கக்கூட முடியாது. அதே சமயம் குருவை நம்பினோரையும், குருவின் பாதத்தை பற்றி வாழ்வோரையும், சாஸ்திரங்களை படிப்பவர்களையும், குருவின் நாமத்தை உச்சாடனம் செய்பவர்களையும், ஹரியின் ஹர நாமத்தை சொல்பவர்களையும், குரு பூஜையில் ஈடுபட்டவர்களையும் உன்னால் நெருங்க முடியாது அப்படின்னு பிரம்மர் சொல்றார். குரு அப்போ கலியானவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கார். ஆனா குருனா என்ன அப்படின்றது மட்டும் இந்த கலிக்கு புரியல. இப்பொழுது பிரம்மர் கலியானவனுக்கு குரு என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். கு என்றால் சித்தி அளிப்பது, ரு என்றால் பாவங்களை அழிப்பது. சித்தி அளித்து நம் பாவங்களை அழிப்பவரே குரு. நமக்கு முக்தி என்னும் பாதையை தெளிவாக காட்டி கொடுப்பவரே குரு. சச்சரிதத்துல பல இடங்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு கடினமான பாதை தான் நம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம பயணம் செய்யும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ அந்த பக்தருக்கு பாபா கொடுக்கிற பதில், அவர் கேட்கிறாரு, பாபா அப்போ ஒரு குரு துணையோடு இருந்தால் அந்த பாதையை எங்களால் எளிதாக கடக்க முடியுமா? நிச்சயமாக கடக்க முடியும். குரு இருந்தால் அந்த பாதையில் உள்ள இடர்பாடுகளை கடந்து, மிருகங்கள், அந்த கல் முள் இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக நல்ல பாதையில் நாம் செல்ல முடியும். பாபாவே சொல்றார், குருவை துணை கொண்டு நீ நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்வினும் பாதை மிக சுலபமாக மாறும் அப்படின்னு பாபா சொல்றார். பிரம்மா கலியானவன் கிட்ட சொல்றார், இதற்கு முன்னாடி உள்ள யுகங்களில் எல்லாம் நீண்ட ஆயுளோடு மக்கள் வாழ்ந்தார். ஆனா கலியுகத்துல ஒரு மனிதனுக்கு அதிகபட்ச வாழ்நாள் 100 ஆண்டுகள் மட்டுமே. இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளார நிச்சயமா இந்த கலியுகத்தை சேர்ந்த சிலராலும் முக்தி அடைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீ கெடுக்க கூடாது அப்படின்னும் பிரம்மர் சொல்றார். குருவே தாயும் தந்தையுமாக இருந்து தன் பக்தனை வழி நடத்துகிறார் அப்படின்னு பிரம்மா சொல்றார். மேலும் என்ன சொல்றார், சிவா, விஷ்ணு மற்றும் பிரம்மா இவர்கள் 3 ஒன்றிணைந்த உருவமே குருவானவர். குருவை வழிபட்டோமானால் இந்த களி ஆடும் ஆட்டத்தை நாம் வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். அந்த களியானவன் நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது. ஆனா நம்ம கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்களோ, நஷ்டங்களோ, துக்கங்களோ, சோதனைகளோ, வேதனைகளோ கண்டிப்பா வரும். ஆனா அந்த கர்மாவை குறைக்கக்கூடிய சக்தி குருவுக்கு உண்டு. நிச்சயமா யாராலையும் கர்மாவிலிருந்து விடுபடவே முடியாது. ஆனால் அந்த கர்மாவை குறைக்கக்கூடிய சக்தி குருவுக்கு உண்டு அப்படிங்கிறது மட்டும் மிக மிக பெரிய உண்மை. புத்தகங்களும் சரி, பாபாவும் சரி, இந்த சாய் சச்சரிதத்தில் பக்தர்கள் அவர்களுடைய அனுபவங்களை சொல்லும் பொழுதும் சரி, கர்ம வினையிலிருந்து நம்மால் முழுமையாக விடுபட முடியும். அபாயங்களின் அளவுகோலை குறைத்து கொள்ள முடியும். இது யாரால முடியும் என்றால் குரு ஒருவரால் மட்டுமே முடியும். நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமாக நம்ம சொல்றது தான், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுடா. அந்த தலைப்பாகையோட போறதுக்கு கூட குருவருள் வேண்டும். நம்மளுடைய நல்ல கர்மா அங்கே இருந்திருக்கும். கூடவே குருவனுடைய அருளும் கடவுளுடைய அனுகிரகமும் இருக்கும்போது அந்த தலைக்கு வர அந்த தீயதானது தளர்ப்பாகையோட போயிடுச்சு. அப்படி திருப்தி அடைகிறோம் இல்லையா, அதுதான் குருவினுடைய கடாட்சம் அப்படிங்கிறது. காக்கா சாஹிப் ஒரு முறை மிகுந்த சோர்வான குரலோடு மாதவராவ் கிட்ட சொல்றார், நம்மெல்லாம் முக்தி அடையறதுக்கு வழியே கிடையாதா? எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்ம பாவங்கள் தீராத போது நம்மளால எப்படி முக்தி அடைய முடியும், மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு வருந்தும் தன்மையோடு சொல்றார். அதுக்கு மாதவராவ் கோபத்தோட சொல்றார், பாபாவை போன்ற வைரத்தை குருவாக பெற்ற நாம், சத்குருவாக பெற்ற நாம் இது போன்ற ஒரு தாழ்வுணர்ச்சியோடு இருப்பது மிக 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 பரிதாபமானது. குருவை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் மேலே நம்மளுக்கு வச்சுட்டு அந்த நம்பிக்கை தான் இந்த வார்த்தையாக வெளியில் வருது. குருவின் மீது நீங்கள் உண்மையாலுமே நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு மாதவராவ் தேஷ்பாண்டே காக்கா சாஹிப்க்கு சொல்கிறார்.
ஏன்னா குரு ஒருவரை நாம் பின்பற்றினால், அவருடைய நாமத்தை சதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டு பழகி கொண்டிருந்தால், அவருடைய பாதங்களை பற்றி கொண்டால் மட்டுமே போதும், நம்மளுடைய துன்பங்களிலிருந்து நம்மால் விடுபட முடியும். குருவை பின்பற்றி குருவின் நாமத்தை சொல்லி அவருடைய லீலைகளை சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தோமானால், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், ஏற்பட்ட வழிகள் எல்லாமே மறைந்துவிடும். இந்த கலியானவன் ஏற்படுத்துகின்ற கொடும் துன்பங்கள்லேருந்து நிச்சயமாக விடுதலை உண்டு. விடாத பிடிச்சிக்கோங்க குருவோட பாதத்தை. நானும் பிடிச்சிக்கிறேன். நம்ம எல்லாரும் தொடர்ந்து சாயினுடைய லீலைகளை பேசுவோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். ஜெய் ஜெய் சாய்ராம்.